நான் பாரு மலர் கொடுத்தேன் உக்காலிக்கு புள்ளை கொடுத்தேன். ஐயோ புள்ளை கொடுக்கிற வேலை இந்த வேலை தான் ரெண்டு பேரும் வேலையா? கரெக்ட் உடு சாமி இந்த சாமி என்ன கொண்டு வந்திருக்கிறேன்? முக்கடை சாரு முக்கை சாரி கொண்டு வந்திருக்கேன். எங்க கை வைக்கிறேன்? அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுது. நான் என்ன பண்ணுவேன்? நாச்சிரா ஏங்க வடைய தஞ்சம் பையில வச்சிருக்காங்க. ஒத்தி எருப்பு வச்சிருக்கீங்க. ஒத்தி போட்டா கூட ஒத்திக்கிற அப்படி இருந்தா ஏய் ஒரு பெரியவங்க விருந்தாளி வந்து அம்மா தண்ணி எப்பறா குடிக்கிறது? சரி பரவாயில்லை. தான் குடிக்கணும். ஏண்டா ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கனா எந்த கையில தண்ணி கொடுப்பாங்க? என்ன கையில கொடுக்கணும்? வலது கையால கொடுப்பாங்க. அங்க தப்பு பண்ற. எனக்கு கொடுத்தாலும் வலது கையால கொடுக்க கூடாது. இந்த கை இருக்குது ரொம்ப பாவப்பட்ட கை. காலையில இருந்து மாலை வரைக்கும் இந்த கைக்கு வேலை இருக்குது. ஆனா இந்த கை இருக்குதே தர்மநந்தன பொறுப்புசாலியான கை. பொறுப்புசாலியான கை. இந்த கைக்கு ஒரே வேலை தான். என்ன வேலை? காலை மாலை மடமாறு வேலை. மடமாறு வேலை. ஆமா. ஏய் இந்த கையை கொடுத்த நேரமா சப்பாடு சப்பாடா ஜனாடா தேவை கிடையாது. ஏய் நீ எந்த ஜாதி? ஆண் ஜாதி. எந்த குலம்? நல்லதனி குலம். எந்த கோத்திரம்? சிவகோத்திரம். எந்த வர்ணம்? ராம்லால். உங்க அப்பன் உங்க அம்மா எந்த மூலையில பெத்து பட்டாங்களா? ஏய் எந்த முள்ள பெத்து போடுறேன் நான் பனி குட்டியானே பனிகுட்டியா கண்ணுகட்டியோ? நான் நாராயணி நான் கனகமணி கோட்டைக்கு வந்து விட்டேன். யாருமே காணவில்லை. ஓ கோட்டை வாய்ப்புடி இரு கவலை இருக்கிறார். என்ன என்ன விரலாமி நாராயணி அண்ணா வாய் சித்தமா சமதி சகலமாடி. ஏய் என்னடா ஒரு முறை ஏய் கூத்தாடியா யாரா பெரிய வருவான்னு நினைக்கிறேன். காவல ஜாகிரதை பாரா உசா சொல்லப்பா. நாராயண 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 ஆளில்லாத முட்ட ஆராயண உம்மால ஒன்னு பீராயணம். அட கோத்தாலப்பட்ட திருவண்ணாமலை அவர் முட்டன்னே அங்கே வெச்சு முட்டை வெளிய காட்ட சும்மா வரதா. உன் நாக்குல கருப்பு பட்டு வளர்த்தோ. பக்கார் பாப்பு வரசா புள்ள வரியா பக்காரியம் என் நம்பரே கரியப்பா பக்கார் போது மன் துணியா பாயத்த தண்டா அதான் குடு போடுங்க. 2 வயசுல முன்னுக்கு வந்துருவீங்க. உன் நாக்குல கருப்பு பட்டு வளர்த்தன்னே. நாலு வெச்சு போட்டு கொளுத்துனே. அட சூத்ரா பெந்தி. கூத்ரா பிச்சு வேணா வெளிய பிச்சு வாங்க. அட யாரவ லவண்டி மவனே சுமறா. லவுண்டி மாவனா பழுக்கு பழுக்குன்னு குத்துறோம். சொக்கா வாங்க துட்டு இல்லாத வந்துக்கறேன். எங்களை பார்த்து லவுண்டி மானே. ஏய் ஏய் ஏய்யா நா சுமறா. அவிஷ்டு அட கம்னரா. அபிஸ்து என்னடா? ஒண்ணு வேணா வா. ஏய் இந்த எங்க பாத்து மாதிரி யார் பண்றா? ஏய் இவன் யாரு தெரியல? இவன் தான கிணத்துல தூர் வரவரு. ஊர் வரவரா? சீமாட்டு கூட ஆகுமா அப்படியே சீமாடில பா தேங்க முடியாது. தேங்க முடியா? ஏய் யாரவன்? நாள் கட்டல மண்ணு வர்றாளா இந்தாலே? செத்துருவா பூ விக்கிறாளா இந்தாலே? உனக்கு எப்படி தெரியும்? யோ அருக்கு தாடியா பூ விக்கிறியா? அழகா ஒரு தட்டல வச்சிருக்க கூடாதியா? கையில தலையமா சுத்தி இருப்ப. ஆமா. ஏமா மார் கணக்குல குடுக்குறியா முயன் கணக்குல குடுக்குறியா என்ன? அது என்னடா மார்கணிக்கு மணங்கணிக்கு? அந்த காலத்துல மார் கணக்குல தான் குடுத்துட்டாங்க. இப்ப காலம் மாற மாற முயன் கணக்கு ஆயி போச்சு. அந்த காலத்துல ஒரு மார் பூ ஆயிமன்னா என் கூட்ட 4 பொம்பளை அடிக்க வச்சுக்குவாங்க. 4 பேருக்கு வச்சிருப்பாங்க. ஆமா. யார் யாரு? யார் யார் தெரியாது. என் மண்டாட்டி, என் வீட்டுக்காரி, என் சம்சாரம், என் ஒய்ஃப். 4 ஒண்ணுதான்டா. 4 வந்தானா? 4 ஒண்ணுதான். ஏய் இவரு அவருன்றா விரல்றா. ஏய் விரல் தான் கிடையாது. ஏய் வேற ஆள்ற ஆள பத்த தெரியல. யாரு? கையில கட்டை, கையில கொட்டை, நெத்தியில பட்டை, உடம்புல இல்ல சட்டை. இந்தல கல்யாணம் ஆகாத பட்டை. லைன்ல வந்து சாமியா. கையில வந்துச்சா? ஆமா ஆமா. நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான் முற்று துறந்த மணிவர். யோ நீ முட்டை துண்ற முனிவுனா நாங்க முட்டை போடுற கோயா துண்றோங்க. ஊருக்கு சாப்பிட்டுங்கற எங்களுக்கு தெரியாதா? நீ எதுனா சாப்பிடுற? ஏய் நான் திருலோக சஞ்சாரி. ஓ திருலோக சஞ்சாரி. அப்ப வையாபுரி ஆச்சாரி உனக்கு என்ன வேணும்? ஒன்னு விட்டா சகலபாடி. ஒரே வீட்ல பொண்ணு எடுத்துக்கறாங்க உங்களுக்கு. சரி சாமியா. சாமியா. நான் வந்து எங்க வந்தேன் நேத்து வந்தேன். ஏய் எல்லாம் விடுடா. கடவுளே நான் இத குளி கலக்கு வந்தவனே நான் பார்க்க வேண்டும். அண்ணன் பார்க்கணுமா? அண்ணன் வர்றாங்க கால் பாருங்க. நாட்டி தேடி நாரத்துக்குள்ள பெருந்தவன் வந்திருக்கிறார். என்னங்க? பீர்தா பீர்தா பீர்தாங்க. ரேண்டி வேணாங்க. அது நெடியா இருக்கும். பீரா குடிங்க இருக்கு அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடுறா. எங்க இருக்குடா? கோட்ல வெளிக்கு இருக்கிறார். சொம்பல தண்ணி வர மாட்டா. இல்ல பேப்பர் தான் யூஸ் பண்றாரு. அத நீங்க செய்வீங்க அவர் செய்ய மாட்டாங்க. நேத்து கூட பாதி பேப்பர் வாங்கி பண்ணி என்ன? படி வாங்கி போனாலும் கையா தொச்சிட்டு வருவேன். என்ன செய்யறது? ஏய் வாயா வகையா. சாமியார் இப்படி கேக்குறா. கை பிடிக்குது. ஏய் போடுடா கை பிடிக்குடா. வரலுக்கு எங்களுக்கு தெரியாதா? 5 விரல்ல இருந்தா கையா டேய் கால்றா. டேய் மெட்ரி. ஏய் தூக்குடா தூக்குடா. என்னப்பா முன்னாடி கிளாஸ்ல பரோட்டாவுக்கு மாவு பேசிட்டியா? ஏய் குடிப்பே கிடையாது. குடிப்பு கிடைக்கல 2 மிளகு சேர்த்து. கட்டப்பற அருக்கு தாஜா பாத்தா சொன்ன உட்கார் சொன்னா மகான் தான வந்து சுத்தம் பண்ணி பார்த்தல அதுக்குள்ள நான் ஊத்துறேன் பாத்தா சுத்தம் பண்றா. முன்னாடி செய்றீங்கப்பா. ஏய் இப்போ என்ன செய்றா? மகான் வந்துக்கற
இல்ல சுத்தம் பண்ணி வாசனை தெரியும் தெரிச்சு என்னென்ன வாசனை தெரியும் ஆத்தூர் கதுபலக புளிப்பி புண்ணாக்கு அட பாவி அத்தர் புழுகு ஜவாதி என்று சொல்லக்கூடிய வாசனை தெரியும். அதான் சாமி. அது அங்கதானுதா? மொத்த பாட்டில் அங்கதான் வச்சுக்கிறேன் அங்க வச்சுக்கிறேன். அடிக்கும்போது தட்டு விட்டு அட்டு ஒண்ணு பூட்டிக்கிட்டு வாசனை போடும் நீ சாப்பாடு போட்டா சாப்பிட்டு போறோம் உட்காரு உக்காரு. சாமி எங்க நாட்டை தேடி வராது வந்துக்கிறீங்க அதனால வயிற்றுக்கு என்ன துன்றீங்க நீ துண்டு. பிரியாணி சாப்பிடுறாருங்க அவர் சாப்பிடுவாரா? ஏன் சாப்பிட மாட்டேங்க முற்று துறந்த முனிவர் யாரு மூத்து முடிவுறியா ஆமாண்டா. அரை கிலோ கோழி கறி துண்டு மாதிரி பூணூல் போட்டு வந்துக்கிறான் சுத்த பிராடு இந்த ஆளு ஏய் நானாடா சாப்பிட்டேன் பக்கத்து எழுதி தானே உட்காந்து நான் பார்த்தேன் எனக்கு தெரியாதா வேற ஆளா இருக்கும். ஏய், சொன்ன பீலாயா நீ யாரு ஆ, ஆ. சரி சரி இங்க வாங்க. ஏய் மகன் வந்திருக்கா அவர் அறிந்து வைக்குமா பழம் என்று சொல்லக்கூடிய முக்கணி சாரை கொண்டு வாங்க. ஏய், அதுக்கு வந்திருப்ப யார் தெரியுதா? யாரு? நாரத மகாமுனி வந்திருக்கிறார். அவர் அருந்து வைக்கும் மாப்பழா வாயடி சொல்லக்கூடிய முக்கண சாறு. முக்கணி சாறு. ஏற்பாடு பண்ணோம். பின்னாடியே போய் நீ பயத்தை பிஸ்கி. நான் பின்னாடியே கசக்கி. கவனிச்சு சாமி. சுவாமி மாதவே கௌசிகே மாமுனி வருக வருகை கனியே மாதவே கௌசிகே மாமுனியே வருக வருக எங்கள் கனியே உலகவனீதா ஓதரும் மாமரை உலகவனீதா உலகவனீதா மாதவே கௌசிகே மாமுனியே வருக வருக எங்கள் கனியே சாமி என்னாச்சு சாமிக்கு? சாமி கால கூட நல்லா தானே இந்த பாவியே அதுக்காட்டி இப்படி போட்டு போகணும் எதிர்பார்க்கிறேடா எப்பா அப்படியே இல்லையப்பா இல்ல இல்ல நாளைக்கு வர கல்புரம் இல்லைந்தா ஐயோ என் கூட வந்த என் பருப்பே கம்னாட்டி பொறப்புடா பாவி பொறப்புடா துக்கம் தொண்டி அடிக்குதுங்க அடுக்கு அடுக்கும் உனக்கு எப்படிடா யம வந்தா நொல 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 அட பாவி சளி கீழே போடுவாங்களா வாயில போட்டுக்கிறீங்க பாவி இது நம்ம மூக்கு நம்ம சளிய அத கீழே போட்டா கொரோனா வரும் ஐயோ என்னடா? நான் பேச சொன்னேன் ஓனராண்ட என்னன்னு நாளைக்கு ஆட்டோ டொக்கு இருக்குது நினைப்பா ஆட்டு தாக்குடா யாரும் கேட்காம கொண்டாந்து உட்கார வச்சிங்களே ஐயோ எந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்தாலும் வேனை விட்டு இருந்தால் தானே முதல்ல இறங்குவோம் ஐயப்பா வேனை விட்டு இறங்கின உடனே எங்க சாப்பாடுன்னு கேட்பானே போய் முத பஞ்சில் உட்காருவானே ஐயப்பா ஐயோ சின்னால வச்சு அவன் கட்டிக்கு ஆகாது எப்பா அவன் கட்டிக்கு ஆகாது கை விட்டு கீழ்ச்சி பெரிய ஆளை எத்தான்னு கேட்பானே ஐயோ சாம்பார் ரசம் அவன் கட்டிக்கு ஆகாது எப்பா கோழி கறினா கொழிவியடா பாவி ஆட்டுக்கறினா லோலோன்னு அழிவியடா எப்பா ஐயோ இந்த மீன் வறுத்து வச்சிட்டா போதுமே அந்த காராமணி கோதுற மாதிரி கோதி கிடைச்சிருவியடா எப்பா உனக்கு எப்படிடா யம வந்தா பாவி ஐயோ நிஜமா? இவ வந்த புதுசில அந்த தின்ன மேல பெண்ணு போட்டான் என்னடா அந்த துவர பருப்போனே
நீ தொட்டு தொட்டு நக்கி போட்ட நானு. உங்க அக்கால எங்க அக்கால பேசிக்கினே ஐயோ எப்பா பாண்டிச்சேரி பக்கம் நாடகம் சொல்லிட்டா போதும் மேடம் எப்பா 3 மணிக்கெல்லாம் பேக தூக்கி மாட்டிக்கின்னு லோ 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 லோன்னு தின்னு எடுப்பேடா ஐயப்பா. பாண்டிச்சேரி நாடகம் முடிஞ்சோடனே உன் பையன் நீ சொன்னா எத்தர மாட்டேங்கப்பா. பாண்டிச்சேரியில் பாட்டில் விலை கம்மின்னு சொல்லிட்டு அந்த பீர் பாட்டிலையும் பிராந்தி பாட்டிலையும் வாங்கி சொருகின்னு வருவேடா ஐயப்பா. ஐயோ அப்பயே கழுத்தாச்சே. கண்ணாடி பாட்டில் வாங்கினா கலகலன்னு சத்தம் வருன்னு பூரா பிளாஸ்டிக் பாட்டிலா வாங்கி சொருகின்னு வருவேடா என் ராசா. ஐயோ அந்த போலீஸ் செக்கிங் ஏற்றா போதுமே இவன் கட்ட பதக்குமே அவன் முன்னாடி ஏறினா போய் பின்னாடி ஒழிஞ்சுக்குவான். பின்னாடி ஏறினா டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி போய் கோய் கொஞ்சம் உட்கார மாரி உட்காந்துக்கடா எப்பா. ஐயோ என் ராசா தூக்க கல்ல பஸ்ல ஏறி பொம்பளை மேல உயிந்து உதவாங்கடா எப்பா. அந்த காலம் இனி வருமா என் ராசா. உடஞ்ச பாட்டிலா தான் கூட வடிகட்டி குடிப்பேடா எப்பா. உன் சொந்த மாதிரி வந்து உட்காந்துங்குது பாரு அப்பா. ஏன்னு ஒரு வார்த்தை ஐயோ உதடு துணிக்குதியப்பா உதடு துணிக்குதே. யாரா ஒரு ஆன்ஸ் வச்சுருந்தா கொடுக்கலாம் வாயில வைப்போம். இம்மா கத்துறேன் ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க வேண்டிய ராசா. இதுக்கப்புறம் ஒண்ணு நான் எப்ப பார்க்க வாயில போட்டுக்கிறோம். மத்தவங்களுக்குல நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே ராஜா. சாமி இந்த உன் தண்டு. ஏன் சாமியா நீ சாவல சும்மா இருங்க. ஒரு சாவு செய்யற சடங்கெல்லாம் செஞ்சுக்கிறேங்க. கொல்லி போறோம் கூட உடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன். நான் சாவலடா உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உன் வாயிலையும் பூ தான் வச்சுக்கேடா பாவி பாவி பூ வச்சு. சரி விடு அவர் திண்ணை மேல பேடுவாரு. நான் துவரம் பருப்புன்னு எவ்வளவு கொழுப்பு இருக்குடா அவனுக்கு. சரி உட்காருங்க. ரமேஷே, பாடு என்ன பாடு? கோடி அருவி கொட்டுதே அடங்கம்மாளே. உங்க அம்மால இல்லப்பா, வேற என்ன? அது தப்பு. கோடி அருவி கொட்டுதே உமேலே. ஓ உண்மையா? எங்க அம்மாலன்னு பாருயா. சித்தப்பா சொல்லுங்க. ஐயோ சித்தப்பான்னு சொல்லாத, அண்ணன் தம்பி தான். சரி அண்ணன் தம்பியெல்லாம் இருப்பா. தப்புதான் சாரி. இந்த நம்பர் பார். மலர் கொடுத்தேன் உக்கானுக்கு புள்ளை கொடுத்தேன். ஐயோ புள்ள கொடுக்கிற வேலை இந்த வேலை தான் ரெண்டு பேரும் வேலையா? கரெக்ட் உடு சாமி. இந்த சாப்பியா என்ன கொண்டு வந்திருக்கிறேன்? முக்கனே சாரு. முக்கை சாரி கொண்டு வந்திருக்கேன். எங்க கை வைக்கிறேன்? அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுது. நான் என்ன பண்ணுவேன்? நாச்சிரா எங்க வடைய தஞ்சம் பையில வச்சுக்கிறாங்க. ஏண்டா ஒத்தி எருப்பு வச்சுக்கிட்டே. ஒத்திரி போட்டு ஒத்தி போட்டா கூட ஒத்திக்கிற அப்படி திண்டா. ஏய் ஒரு பெரியவங்க விருந்தாளி வந்துட்டாங்க. ஐயோ அம்மா. தண்ணி எப்படிடா குடிக்கிறது? சரி பரவாயில்லை. ஆயா தான் குடிக்கணும். ஏண்டா நான். ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கனா ஆ. எந்த கையில தண்ணி கொடுப்பாங்க? என்ன கையில கொடுக்கணும்? வலது கையில கொடுப்பாங்க. அங்கதான் தப்பு பண்றேன். எனக்கு கொடுத்தாலும் வலது கையால கொடுக்க கூடாது. இந்த கை இருக்குது ரொம்ப பாவப்பட்ட கை. காலையில இருந்து மாலை வரைக்கும் இந்த கைக்கு வேலை இருக்குது. ஆனா இந்த கை இருக்குதே தர்மநந்தன பொறுமைசாலியான கை. ஒரு விசாலியான கை. இந்த கைக்கு ஒரே வேலைதான். என்ன வேலை? காலை மாலை மடமாறு வேலை. அடபார வேலை. ஆமா. ஏய் இந்த கையை கொடுத்து என்ன தெரியுமா? சப்பாடு. சப்பாடா ஜனாடா தேவை கிடையாது. ஆ. ஏய் நான். நீ எந்த ஜாதி? ஆண் ஜாதி. எந்த குலம்? நல்லதனி குலம். எந்த கோத்திரம்? சிவகோத்திரம். எந்த வர்ணம்? ராம்லாஸ். உங்க அப்பனும் உங்க அம்மாவும் எந்த மூலையில பெத்து போட்டாங்களா? ஏய் எந்த முள்ள பெத்து போடுறேன் நான் பனி குட்டியானே. பனி குட்டியா கண்ணு கட்டியோ? நான். நீ கொடுத்து நான் எதுமே காண சாமி மாட்டேன். சாமி நேரா ஆகுது. கீ வைடா. கீ வச்சா மறுபடியும் எடுத்து சாப்பிடணும். நான் எடுத்துக்கிறேன் நீங்க வை. சாப்பிட சொல்லி எடுக்க மாட்டேனா? வா. என்னடா ஆகுது? ஆ சுத்தத்துல சோள போடா. ஏய் சாமி ஏய் சாமியா தோசை சுடுறா. சாமியா எனக்கு 2 கல் தோசை. சாமி எனக்கு ரவா தோசை. பொட்டியா இருக்கு 2 பொட்டை தோசை. சாப்பிடு சாப்பிடு.
ஏய் என்ன? ஏண்டா முக்காலி சாறு கொடுத்தல எப்படி இருக்குது? மிக சுவையா இருந்தது என் கையாலே பேய்க்கு சாமி. ஏய் என்ன? நீ எப்படி செய்த சுத்தம் பண்ணல சரி. நான் சுத்தம் பண்ணிட்டேன் மீதி இருக்குது நீ சாப்பிடு மீதி கிட்ட நான் சாப்பிடுவா? சாமி கீ வைங்க. ஏன் ஐயா கீ வைங்க. அப்படியா? ஏம்பா கீ வைப்பா? சரிப்பா. யோ கீ வைங்க. இல்லடே. ஏய் வாத்தா வெயில. ஏய். நான் ஊராம்ட்டு சாரு ஒச்சகராஸ்து புடுவேன். ஏன் வா விட்டு சேரண்டா ஒத்திரமா எடுத்து போவேன். சூப்பரா நீ உங்க யாரு குத்து நான் வாங்கணுமா? நீ யாரோ என்ன ஜாதியா என்ன குலமா என்ன கோத்திரமா வாத்தா உன்னை யார் யாருக்கு பார்த்தாலும் உங்க யாரு குத்து. ஏய் அமரா என் கைப்படுத்தி மந்திரம் போடுறான்டா ஆண்டாளு. என் மனசு எவ்வளவு பாதிச்சிருக்கான். ஏய். சாமியார் கைப்படுத்தி இப்ப நான் போற மாதிரி போடு மந்திரம் மந்திரம். குடு சாமி குடு. சாங்கனி சங்காங்கனி மாங்கனி மங்காங்கனி பர்ற படார் பட் தும். ஏய், என்ன மந்திரம் இது? அட்சய மந்திரம் கண்ணாயிரம் வெப்பன் சேடு வந்துட்டேன் இந்த புடி வா. ஓ ஓ நானா யாருக்கு நம்ம கிட்டவா? யோ சாமியாரே வாங்க. முக்கடி சாரி ஏத்தாந்து கொடுக்கும்போது என்ன பார்த்து என்ன கேட்ட? என்ன ஜாதின்னு கேட்டேன் என்ன பார்த்து என்ன ஜாதியான்னு கேட்ட? உன் ஜாதி பத்தியா தூக்கு மாட்டி தொங்குது. தொங்குதுப்பா யாரை எங்கனா வெளிய போனா யாரனா எங்கனா எடுத்தாந்து குத்தாங்கன்னா என்ன ஜாதியான்னு கேப்பியா? கேட்க மாட்டேப்பா. உலகத்துல ஜாதிய பத்தியே பேசக்கூடாது. சரிதானா? வை. ஏய். சாமியார் கைப்பட்டு என்ன பண்ணணும்? இது நம்ம சுத்தம் பண்ணி தான் எடுத்துக்கணும். எப்படி? 5 ஐயரை வர வச்சு புண்ணியதானம் பண்ணி ஏய். மெயின் ரோடு போனா டாரஸ் லாரி வரும். ஏய். அது டயர் கை வச்சு நசுக்கி எடுத்து அடக்கம் பண்ணிடுவோம். சொம்பு குடுத்தவங்க தேடி கிடக்கும். சாமி, நீங்கள் தவறாக என்ன வேண்டாம். என்ன இவர்கள் இருவரும் ஒரு விளையாட்டு கருவிகள். ஆமா. என்னை பொறுத்து அவர்களை மன்னிப்பு விடுங்கள். விளையாட்டு கருவிகள் கைத்துல கவுர் கட்டி கட்டோரில் தொங்க விட்டு ஆட்டி கிடங்கள். ஏய் நீ என்ன தவறு செய்தாலும் என்ன உன்னை மனுஷன்ல போடா நீ என்ன பண்ணிட்டு ஆமாடா பக்கா வாங்க. ஆனா அவங்க அப்பனுக்கு அருவே இல்லைங்க. ஏண்டா? ஏன்னா ஒரு புள்ள கடாவட்ட வந்து பிறந்து முடி எடுக்க கூடாது. எப்படி இருப்பாரு? இப்படியா சடை போட்டு இருக்கோம். நான் விட்டு உத்தரவு அப்படியே அப்படியே இருப்பேன் ஆ. நீ வாய்ச்சற கம்மி சரி. மன்னர் மன்னா என்ன? நீ மன்னரா ஏய், போடா. நான் வாயை கட்டல, பூண்டுன்னு தாக்கு. போடா சொத்த பண்ணு வரல பூண்டு போ உங்களை ரசவை சாவுங்க. மன்னர் மன்னா இந்த கடவுரி கோட்டை வந்து பாத்தி நாட்டு மக்கள் எல்லாம் சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் எந்தவித குறைபாடு என்பது கிடையாது. ஆனால் அரண்மனை பக்கம் வாய்ப்படி நுழைந்தேன். உன் முகத்தை பார்த்தேன். முகமானது சோறுடைய காரணம் என்ன? காரணம் இருக்கு சாமி. என்ன? ஆனால் எங்களுடைய நாட்டை சீர சிறப்போடு ஆட்சி புரிந்து வந்து ஆனால் எங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு மழை செல்வம் இல்லை என்றுதான் மன வருத்தத்தோடு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லை என்று வருத்தத்தோடு இருக்கிறாயா? ஆமா. வருத்தத்தை விடு. ஏய். மன்னர் மன்னா குழந்தை வரம் பெற வேண்டும் என்று எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? எங்க செல்ல வேண்டும்? கைலங்கிற்கு செல்ல வேண்டும். ஏய். முக்கந்தாரி பார்க்க வேண்டும். ஏய். என்ன வரவே கேட்க வேண்டும் தெரியுமா? என்ன வரம் கேட்கணும்? ஐயருடைய இடபாகத்தில் இருக்கிற சக்தி ஏய். அந்த சக்தி அம்சமாக ஏய். ஒரு பெண் குழந்தை பிறக்க ஐயன் இடபாகத்திற்கு சக்தியின் அம்சமாக ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று வரத்தை கேட்க வேண்டும். இவ்வளவுதானே? இப்போதே போகின்றேன் கைலாயம். என்னை வாத்தி வழி அனுப்புங்க. உமக்கு என்று வா.